Hello, students. In your biozoology book, you will find Unit 3, Chapter 7 deals with human health and diseases. அதில் இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இம்யூனாலஜியில் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் என்பது பற்றி. திஸ் வீடியோ இஸ் ப்ரிப்பேர்டு பை கமலக்கண்ணன். On behalf of Sivasakti Tuition Center, Shenkota. This tuition center is run by Mr. Annamalai. Hypersensitivity. அலர்ஜி அல்லது ஒவ்வாமை என்பது சில ஆன்டிஜன்ஸுக்கு இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரெஸ்பான்ஸ் செய்வதால் வரும் விளைவு. அலர்ஜியை உண்டாக்கும் பொருட்களை அலர்ஜன்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். அலர்ஜனுடன் கான்டாக்ட் ஏற்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே அலர்ஜிக் ரியாக்ஷன் உண்டாகிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அது நீடிக்க வாய்ப்பு உண்டு. டஸ்ட் மைட்ஸ் எனும் சில சிலந்தி வகை பூச்சிகள், பூக்களின் மகரந்தம், சில பூச்சிகளின் விஷம் இவையெல்லாம் அலர்ஜியை உண்டாக்க முடியும். ஹே ஃபீவர் எனும் சளிக்காய்ச்சல், ஆஸ்துமா இவை அலர்ஜியால் ஏற்படுபவை. இவ்வகை அலர்ஜியால் தும்மல், கண்களில் நீர் வடிதல், சளி மற்றும் மூச்சு திணறல் ஏற்படும். இவ்வகை அலர்ஜி ரியாக்ஷனில் ஐஜிஇ எனும் ஆன்டிபாடியும் மாஸ்ட் செல்களும் ஈடுபடுகின்றன. அச்சமயம் ஹிஸ்டமைன் மற்றும் செரட்டோனின் எனும் வேதிப்பொருட்கள் ரிலீஸ் செய்யப்படும். அது இரத்தத்தில் கலக்கின்றது. சடன் அண்ட் இம்மீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனை அனாஃபைலாக்சிஸ் என்று குறிப்பிடுகிறோம். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஏற்படுவதை இந்த படம் விளக்குகிறது. ஆன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு அலர்ஜன், இதான் அலர்ஜன். ஏபிசி அதாவது ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் அந்த அலர்ஜனை உள்ளிழுத்து அதன் பெப்டைடை மட்டும் எக்ஸ்போஸ் செய்கிறது. இதன் மூலம் டிஹெச் செல் எனும் டி ஹெல்பர் லிம்போசைட்ஸ் தூண்டப்படுகிறது. ஆக்டிவேட்டட் டிஹெச் செல் பி லிம்போசைட்ஸை ஆக்டிவேட் செய்யும். இப்பொழுது பி செல்ஸுடன் அலர்ஜன்கள் இணையும். இதன் விளைவாக பி செல்கள் பிளாஸ்மா செல்களாக மாறும். இவ்வகை பிளாஸ்மா செல்கள் ஐஜிஇ எனும் ஆன்டிபாடிஸை செக்ரிட் செய்யும். ஐஜிஇ ஆன்டிபாடிஸ் இரத்தத்தில் தங்குகின்றன. இப்பொழுது ரீஎக்ஸ்போஷர், அதே அலர்ஜனுக்கு ரீஎக்ஸ்போஸ் ஆகும்போது ஏற்கனவே சுரக்கப்பட்ட ஐஜிஇ மாலிக்யூல்ஸ் மாஸ்ட் செல்களுடன் இணைகின்றன. இந்த ஐஜிஇயுடன் அதே அலர்ஜன் சேர்வதன் விளைவாக மாஸ்ட் செல்களின் உள்ளிருக்கும் கிரான்யூல்ஸ் ஹிஸ்டமைன் எனும் அலர்ஜி உண்டாக்கும் பொருளை ரிலீஸ் செய்யும். ஹிஸ்டமைன் அலர்ஜி ஆர் அனாஃபைலாக்சிஸை ஏற்படுத்தும். இம்யூனோ டெஃபிஷியன்சி. இம்யூன் சிஸ்டத்தில் அடங்கியுள்ள ஒரு சில காம்பனன்ட்ஸ் சரிவர செயல்படாத போது இம்யூன் டெஃபிஷியன்சி ஏற்படும். இதை பிரைமரி மற்றும் செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி என்று பிரிக்கிறோம். பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ஸால் ஏற்படும். இது பிறப்பிலேயே ஏற்படுவது. செகண்டரி இம்யூன் டெஃபிஷியன்சி ரேடியேஷன், சில மருந்து பொருட்கள் மற்றும் வைரஸ்களினால் ஏற்படுகிறது. எய்ட்ஸ் எனும் நோய் வைரஸினால் ஏற்படும். அக்வயர்டு இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் என்பதன் சுருக்கம்தான் எய்ட்ஸ் என்பது. எய்ட்ஸ் பிறக்கும் போது உண்டாகும் நோய் அல்ல, நோய் கிருமியினால் ஏற்படுவது. இந்த கிருமிக்கு
ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் என்று பெயர். ஹெச்ஐவி எனும் கிருமி டிஹெச் செல்ஸை தாக்குவதால் பி செல்ஸ் செயல் இழக்கின்றன. ஹெச்ஐவி 1 and 2 என்று இருவகைப்படும். ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், அதனுடைய படம் தான் இது. ஹெச்ஐவி பிலாங்ஸ் டு த ஜீனஸ் லென்டிவைரஸ். இது ஸ்பெரிக்கல் வடிவ வைரஸ், ஒரு லைப்போப்ரோட்டீன் என்வலப் உடையது. அதைத்தான் இங்கே பச்சை கலர் ஏரோ மூலமாக காமிச்சிருக்கு. இந்த என்வலப் கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸை கொண்டுள்ளது. அதை சிவப்பு கலரில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கு. இவை GP41 அண்ட் GP120 எனப்படும். GP என்பது கிளைகோப்ரோட்டீன். வைரஸின் உட்புறத்தில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA 2 உள்ளது. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் எனும் என்சைமும் காணப்படும். புரோட்டியேஸ் அண்ட் ரைபோநியூக்ளியேஸ் என்சைம்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட். இதை சுற்றிலும் புரோட்டீனால் ஆக்கப்பட்ட ஒரு கேப்சிட் உண்டு. இதன் வெளிப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் புரோட்டீன் காணப்படும். இங்கே அந்த எல்லோ கலரில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்கு. ஹெச்ஐவி லைஃப் சைக்கிள். ஹெச்ஐவி இதான் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். அதன் ஸ்பைக்ஸ் உதவி கொண்டு மேக்ரோஃபாஜ் அல்லது டி செல்லுடன் இணையும். இணைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, வைரஸின் RNA மற்றும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ரிலீஸ் ஆகும். அந்த வைரல் RNAவை இங்கே எல்லோ கலரில் காமிச்சிருக்கு. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் உதவியுடன் இந்த வைரஸ் RNA வைரல் DNAவை உண்டாக்கும். அதை இங்கே சிவப்பு கலரில் காமிச்சிருக்கும். இந்த வைரல் DNA என்ன பண்ணுது? ஹோஸ்ட் செல் டிஎன்ஏவுடன் இணையும். ஹோஸ்ட் செல் டிஎன்ஏ இங்கே ப்ளூ கலரில் காமிச்சிருக்கு. இப்போ இது இணைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஹோஸ்ட் செல் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போது இந்த வைரல் டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகும். இப்படி ரெப்ளிகேட் ஆகி வைரல் டிஎன்ஏ பல மடங்கு பெருகுது. இப்போது இந்த வைரல் டிஎன்ஏவெல்லாம் அந்த கேப்சிட் ஃபார்ம் பண்ணி அந்த கேப்சிட்டுக்குள்ளே போய் அது பட்டிங் மூலமாக இந்த டி லிம்போசைட் அல்லது மேக்ரோஃபைஜை விட்டு வெளியில் வந்துடும். இதை பட்டிங் என்று குறிப்பிடுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைரஸுக்குள்ளே அந்த வைரல் RNA எல்லோ கலரில் காமிச்சிருக்கு பாருங்கள். அது அப்புறம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மற்ற பொருட்கள்லாம் அதில் இருக்கும். இதை போல் பன்மடங்கு இந்த ஹெச்ஐவி வைரஸ் ரெப்ளிகேட் ஆகிடுது, அதாவது பன்மடங்கு பெருகுது. இதுதான் ஹெச்ஐவி லைஃப் சைக்கிள். போன ஸ்லைடில் படமாக காண்பிக்கப்பட்டது இங்கு விவரிக்கப்படுகிறது. ஹெச்ஐவி மேக்ரோஃபாஜஸ் போன்ற செல்களில் காணப்படும். ஹெச்ஐவி கேன் சர்வைவ் ஃபார் 1.5 days inside a cell. HIV enters macrophages. RNA is transcribed to DNA with the help of reverse transcriptase. Viral DNA host cell DNA உடன் இணையும். பல வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் உண்டாக்கப்படுகின்றன. அதனால் மேக்ரோஃபாஜஸை HIV ஃபேக்டரி என்று குறிப்பிடுகிறார். அதே சமயம் HIV TH செல்களை தாக்கி அங்கும் பன்மடங்கு பெருகும். இவ்வாறு பல TH செல்கள் பாதிப்பை சந்திக்கின்றன. இதன் விளைவாக T லிம்போசைட்ஸின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. அதனால் அந்த HIV இன்ஃபெக்டட் பர்சனுக்கு எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைகிறது. காமன் சிம்டம்ஸ் ஆஃப் எய்ட்ஸ். வாயில் மற்றும் நாக்கில் புண்கள் தோன்றும்.
ஃப்ளூ காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படும். பெண்களில் வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகிறது. lymph nodes become swollen, especially in the neck. இரவு நேரங்களில் வியர்த்து கொட்டும். தோலின் மேற்புறம் கொப்புளங்கள் ஏற்படும். ஏற்கனவே கூறியபடி HIV இன்ஃபெக்ஷனால் T லிம்போசைட்ஸின் எண்ணிக்கை மிக குறைகிறது. அதன் விளைவாக காய்ச்சல், டயாரியா, வெயிட் லாஸ் இவை பொதுவாக எய்ட்ஸ் உள்ளவர்களுக்கு வரும். பர்சன் பிகம்ஸ் இம்யூன் டெஃபிஷியன்ட். எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைந்து காணப்படும். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எய்ட்ஸ். எய்ட்ஸ் பரவும் விதங்கள். அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட். பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸ் மூலமாகவும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யும் போதும் எய்ட்ஸ் பரவலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். டோனார் இரத்தத்தில் HIV இருந்தால் ரெசிபியன்ட் பாதிக்கப்படுவர். கருவுற்ற தாய்க்கு எய்ட்ஸ் இருந்தால் HIV பிளாசண்டா வழியாக கருப்பையில் உள்ள குழந்தைக்கு பரவும். அதன் விளைவாக பிறக்கும் போதே அக்குழந்தை எய்ட்ஸுடன் பிறக்கும். இப்போ எய்ட்ஸ் எப்படி பரவாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பூச்சிகள் மூலமாக எய்ட்ஸ் பரவாது. எய்ட்ஸ் உள்ளவருடன் கை குலுக்கினால் மற்றவருக்கு எய்ட்ஸ் வந்துவிடாது. நீர் மற்றும் காற்று வழி எய்ட்ஸ் பரவுவதில்லை. பாதிக்கப்பட்டவரின் பக்கத்தில் அமர்ந்தாலோ அதே சீட் ஷேர் செய்யும் போதோ எய்ட்ஸ் பரவாது. எய்ட்ஸ் பரவாமல் தடுக்கும் வழிகள். காண்டோம் போன்ற கருத்தடை சாதனங்கள் உபயோகிப்பது எய்ட்ஸ் பரவுவதை தடுக்கும். ரெகுலர் ஹெல்த் செக்கப் செய்து எய்ட்ஸ் உள்ளதா இல்லையா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் செய்யும் போதும் அந்த இரத்தத்தில் HIV இல்லாமல் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். டிஸ்போசபிள் நீடில்ஸ் அண்ட் சிரிஞ்சஸ் உபயோகப்படுத்துதல் நல்லது. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம் நடத்துதல். நேகோ எனும் ஆர்கனைசேஷன், NGO மற்றும் WHO எய்ட்ஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். லேபரட்டரி டெஸ்ட் டு டிடெக்ட் எய்ட்ஸ். ஒரு இரத்த பரிசோதனை செய்து எய்ட்ஸ் உள்ளதா இல்லையா என அறியலாம். எலைசா எனும் டெஸ்ட் HIV ஆன்டிபாடிஸ் இருப்பதை கண்டறிய உதவும். அதைவிட சிறந்தது வெஸ்டர்ன் பிளாட் எனும் பரிசோதனை. இந்த வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் HIV புரோட்டீன்ஸ் இருந்தால் கண்டுபிடிக்க உதவும். எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்தால் அந்த நபருக்கு எய்ட்ஸ் உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். Please subscribe our channel. Our channel name is Sivasakti Annamalai. These two photos are AI generated photos. Let us meet in the next video. Thank you for watching.